பொண்டாட்டி கோவம் பத்தி சொல்லுங்க. பொண்டாட்டி கோவத்துல எப்பவுமே ஒரு நியாயம் இருக்கும். புருஷன் மேல இருக்கிற அளவு கடந்த பாசத்தாலையும் அக்கறைனாலும் வர்ற புனிதமான கோவம் அது. பேபி, அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கு என்ன வித்தியாசம்? பையனை இட்லி மாதிரி பொத்தி பொத்தி எடுத்தா அது அம்மா, தோசை மாதிரி புரட்டி புரட்டி எடுத்தா அது பொண்டாட்டி. உங்க வீட்ல எப்படி? எங்க வீட்டுல அம்மாவும் மருமகளும் ரெண்டும் சேர்ந்து என்ன புரட்டி புரட்டி எடுப்பாளுங்க. உனக்கு உன் பொண்டாட்டி பிடிக்குமா இல்ல உன் கொழுந்தியா பிடிக்குமா? எனக்கு கொழுந்தியா தாங்க பிடிக்கும். என் பொண்டாட்டி கட்டினதுக்கு கொழுந்தியாவை கட்டி இருக்கலாம். பாத்தீங்களாங்க உங்க புருஷனுக்கு கொழுப்ப? உனக்கு நானே கொஞ்சம் ஓவர். இதுல என் தங்கச்சி கேக்குதா உனக்கு கருவா பையலே. சரி, உங்க புருஷனை பத்தி சொல்லுங்க. யோ, அந்த ஆளை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். நல்ல புருஷனாக என்ன தகுதி எல்லாம் வேணும்? பொண்டாட்டி சொல்றதுக்கு நல்லா மண்டை ஆட்ட தெரிஞ்சிருக்கணும், துணிச்சு வைக்க தெரிஞ்சிருக்கணும், பாத்திரம் கழுவ தெரிஞ்சிருக்கணும், நல்லா காலை அமுக்கவும் தெரிஞ்சிருக்கணும், பிரச்சனை வந்தா நல்லா காலை பிடிச்சி கெஞ்சவும் தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப முக்கியமா வலிக்காத மாதிரியே நல்லா அடி வாங்க தெரிஞ்சிருக்கணும். லவ்வருக்கும் பொண்டாட்டிக்கு என்ன வித்தியாசம்? லவ்வருன்றது கீர் வண்டி மாதிரி, நாம சொல்றதா அது கேட்கும். ஆனா பொண்டாட்டின்றது பிரேக் இல்லாத வண்டி மாதிரி, அது சொல்றதா நம்ம கேட்கணும். பேபி, என்னடா ஒரு ஆயா கூட சுத்திட்டு இருக்க? ஏங்க, இவங்க தான் என் தங்கமான பாட்டி. என்னடா சொல்ற? ஆமாங்க, ஊர்ல என்னென்ன நடக்குதுன்னு அப்படியே புட்டு புட்டு வைப்பாங்கங்க. நேத்து நைட்டு பக்கத்து வீட்டு பையன் தினேஷ், அவன் லவ் பண்ண பொண்ணு சந்தியா கூட ஓடி போயிட்டானாமா. இது அவங்க அப்பா அம்மாவுக்கே தெரியாது. பேபி, உனக்கு உன் பொண்டாட்டியா பிடிக்குமா இல்ல கொழுந்தியாவை பிடிக்குமா? எனக்கும் கொலிண்டியா தாங்க பிடிக்கும். என் பொண்டாட்டியை கட்டினதுக்கு கொலிண்டியாவை கட்டியிருக்கலாம். பாத்தீங்களாங்க உங்க புருஷனுக்கு கொழுப்பா? உனக்கு நானே கொஞ்சம் ஓவர். இதுல உனக்கு என் தங்கச்சி கேக்குதா கருவா பையலே. உங்க புருஷனை பத்தி சொல்லுங்க. இந்த கருவாயனை கட்டினதுக்கு இவங்க அண்ணனை கட்டியிருக்கலாம். உனக்கு கோடி ரூபா கொடுத்தா நீ உன் பொண்டாட்டியை விட்டு போயிடுவியா? கோடியா? அதான் போக. நான் 1000 கோடி கொடுத்தாலும் வாய்ப்பே இல்லைங்க. அவ்வளவு பிடிக்குமா உங்க வைஃபை? நீங்க வேற எந்த மடையங்க எனக்கு கோடி ரூபாய் தருவான்? அடுத்த ஜென்மம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா என் பொண்டாட்டி ஆம்பளையா பிறக்கணும், நான் அவளுக்கு பொண்டாட்டியா பிறக்கணும். புருஷனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு காட்டணும். அவளுக்கு நான் பொண்டாட்டியா பிறந்து அவளை வேற லெவல்ல பழி வாங்கணும். ஒருத்தன் கல்யாணத்துக்கு பிறகும் சந்தோஷமா இருந்தா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிற? ஒன்னா அவனுக்கு கிடைச்ச மனைவி வரமா இருக்கணும், இல்லனா அம்மா வீட்டுக்கு போன மனைவி திரும்பி வராம இருக்கணும். மாமா, உனக்கு என்னைய பிடிக்குமா இல்ல என் தங்கச்சியை பிடிக்குமா? பார்த்த முகர கட்டையவே எவ்வளவு நாள் தான் பாக்குறது, அதனால உன் தங்கச்சி தாண்டி பிடிக்கும். என்ன பாத்தீங்களாங்க உங்க புருஷனுக்கு கொழுப்ப? உனக்கு நானே கொஞ்சம் ஓவர். இதுல என் தங்கச்சி கேக்குதா உனக்கு கருவ பையலே. வீட்டுக்கு வாடி, உன்னை வச்சுக்கிறேன். பொண்ணுங்கள்லயே அழகனா பொண்ணு யாரா? அழகானா பொண்ணு, அழகில்லாத பொண்ணுன்னு யாரும் இல்லைங்க. பொண்ணுனாலே அழகுதான். ஆனா பக்கத்துல என் பொண்டாட்டி இருக்கதால அவதாங்க உலகத்திலே அழகு. அப்படி சொல்ற என் செல்லமே. என்ன பேபி, தலையில துண்டு போட்டு உக்காந்துருக்க? அட போங்கண்ணா, கோல்டு ஏறுது சில்வர் ஏறுதுன்னு சொன்னதால கேட்டு நான் இருக்கிறதே வித்துட்டு வாங்கினேன். நல்லது தானுங்க. போங்க, இப்ப இறங்குறத பார்த்தா விற்கவும் முடியாம போடவும் முடியாம தலையில துண்டு போட்டுட்டு உக்காந்துருக்கேன். என்னங்க திங்க் பண்றீங்க? நமக்கே தெரியாம நம்மள யாராவது லவ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு பிப்ரவரி 14 அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்களோ. அழகா இருந்தா இதான் பிரச்சனையே. உங்க மனைவிக்கு என்னைக்காவது தாழ்வு மனப்பான்மை வந்திருக்கா? ஆமா, போன வாரம் என் ஆபீஸ் பார்ட்டிக்கு கூப்பிட்டேன். அதுக்கு அவ வேண்டாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் பேசுவாங்க, மாடர்னா இருப்பாங்க, நான் படிக்காதவ, என்னால உங்களுக்கு அவமானம் தான் வரும்னு சொல்லி வரமாட்டேன்னு அழுதுட்டான். கேட்கவே கஷ்டமா இருக்கு. அப்புறம் நீங்க தனியா போனீங்களா? இல்ல, நான் அந்த பார்ட்டிக்கே போகல. அவ மடியில படுத்துக்கிட்டு சொன்னேன், ஏய் எனக்கு தெரிந்த படிப்பு எனக்கு சம்பளத்தை தான் தரும், ஆனா உனக்கு தெரிஞ்ச அந்த அன்பு தாண்டி எனக்கு வாழ்க்கையவே தருது. நீ இல்லாத எந்த இடமும் எனக்கு நரகம் தான். உன் அன்பு முன்னாடி அவன் படிச்ச படிப்பும் பெருசு இல்லடின்னு சொன்னேன். கலங்க வச்சிட்டீங்க பேபி. அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டா உலகத்துக்கு நான் ஆபீசரா இருக்கலாம், ஆனா அவ இல்லைன்னா நான் வெறும் ஜீரோ தான். செம்ம. இப்ப அவங்க ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பியானா. இப்ப கடைக்கு போயிட்டு கணக்கு கேட்டா மட்டும் எனக்கு தான் படிப்பு வராதுலன்னு சொல்லி மிச்ச காசு ஆட்டைய போட்டுறான். நீங்க எந்த மாதிரி பர்சன்? என்ன யாராச்சும் ஏமாத்தி அது எனக்கு தெரிய வந்தா கூட, சே எவ்வளவு அழகா ஏமாத்தி இருக்காங்கன்னு அவங்க திறமைய பாராட்டுவேன்.